புதுவையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மிகவும் மோசமாக உள்ளது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் சட்டசபை எதிரில் பாரதி பூங்கா சிறுவர்கள் விளையாடும் பூங்காவில் மிக மோசமான நிலையில் உள்ளது. அங்கு குடிதண்ணீர் தொட்டிகள் சரியாக இல்லை. பிள்ளைகள் விளையாடும் இடமெல்லாம் மிக மோசமாக உள்ளது. விளையாடும் பொருட்கள் எல்லாம் சேதமாகி உள்ளது. அந்த இடமே முகம் சுழிக்கும் அளவிற்கு உள்ளது. குழந்தைகள் விளையாடும் இடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி பாரம்பரிய ஆயி மண்டபம் வண்ணம் பூசி புதுப்பிக்கப்பட வேண்டும். தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்கின்றனர். எனவே இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆசிய கண்டத்தில் சுற்றுலா தலம் புதுச்சேரி 5வது இடத்தை உள்ளதாக கருதுகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிறுவர் பூங்கா மோசமாக காணப்படுகிறது. அதனை சரி செய்ய வேண்டும். மற்றும் பழைய பேருந்து நிலையம், பொட்டானிக் கார்டன், அங்கு சிறுவர்கள் விளையாடும் புகைவண்டி இருந்தது. அது புதியதாக மாற்றி பல நாட்கள் ஆகிறது. இப்பொழுது பழுதடைந்து கிடைக்கின்றது. அங்கு விசாரித்தால் அதிகாரிகள் இல்லை என்கிறார்கள். உடனே அங்கு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அங்கு நிறைய வருவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த புகைவண்டியும் தற்பொழுது வீணாகி கிடக்கின்றது. இதுபோன்ற புதுவையில் உள்ள நகர்ப்பகுதியில் பல இடங்களில் முகம் சுழிக்கின்ற அளவிற்கு நிலைமை உள்ளது. இதில் புதுச்சேரி அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்படுகிறார்களா, இல்லை நமக்கு வருவது வந்தா போதும் என்று யாராவது எப்படியாவது போனால் நமக்கு என்ன என்று நினைக்கிறார்களா? ஒன்றும் புரியவில்லை. எனவே புதுச்சேரி அரசு இதற்கான தேவைகளையும் நடவடிக்கையும் துரிதமாக எடுக்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதாக வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார்.